அப்பா என்னமா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளை பார்த்து இவ்வளோ பயப்படுறா மக்களே. இவ்வளோ நேரம் நம்ம தான் அவளை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தோம். என்னன்னாலும் நம்ம பூஜை பண்ணுற சாமியார் நம்மளை பார்த்து அவள் பயந்து தானே ஆகணும். ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா மோனிகா அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். அப்படி எப்படி வந்துட்டான் மோனிகா இந்தியன் ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இவ மஞ்சுள் கதை திறக்கிற டியூனே சரியில்லையே. சரி மக்களே, சொல்ல வந்தேன் பாருங்கள். இந்த மோனிகா பார்த்திங்கன்னா மஞ்சுளிகாவுக்கு தங்கச்சி, கமலாவுக்கு அக்கா அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இவ இருக்கா அப்படின்னா என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல. அவள் எப்படி இருக்கான்னு தெரியல. அதை ஒளிஞ்சு இருந்து பார்க்கணும். அடா பாவி, இது காஞ்சனா பார்ட் 4. இதெல்லாம் நம்ம முடிக்க முடியுமானே தெரியலையே மக்களே. சரி, முடிக்க ட்ரை பண்ணுவோம். பட் அந்த சைடு அவள் போயிட்டா. ஆமாம் மக்களே, இங்கே பாருங்க போகிறா திரும்ப. இந்த காஞ்சனா 4லலாம் பேயை ஓட்டவே முடியாது. போச்சு வந்துட்டா. ஐயோ வழி இல்லை. இந்த சைடு ஒளிய முடியாதே. எங்கேருந்து வரா பாருங்க. என்ன ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கா? பக் ஆயிடுச்சோ? ஓகே மக்களே, போகிறா. நல்ல வேலை அவன் நம்மளை பார்க்கல. இங்க பாருங்க திரும்புறா. ஐயோ திரும்புறாளே. ஓ மோனிகா. ஓகே மக்களே, போயிட்டா. இப்போ நம்மளுக்கு நிம்பு மிர்ச்சி நம்ம போட்டோம். நிம்புனா எலுமிச்சை பழம், மிர்ச்சினா மிளகா. நம்மளுக்கு ஆல்ரெடி ஜட்டுக்கா புட்டலான்னா என்னதுன்னு ஐடியாவே இல்லை. அதாவது பொம்மைன்னு நினைக்கிறேன். அப்புறம் சிந்தூர் நம்மளுக்கு தேவை. அப்புறம் ஹட்டி அப்படின்னு ஒன்று தேவை. இதெல்லாம் போட்டோன்னா பேயை ஓட்டிடலாம். யாராவது ஓட்டா டெட் பாடி. அது டெட் பாடியே இங்கே தான் இருக்கியா? அங்கே பார்த்தது இங்கே வரைக்கும் வந்திருக்கு மக்களே. கேர்ஃபுல்லாக விளாடணும். எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி ஜம்ப் ஸ்கேர் வச்சுருவாங்க. மோனிகா இது என்ன கேபினட் கீ. கமலாவில் வந்த மாதிரியே கேபினட் கீ. ஆனால் இப்போ ஆம்பளை வாய்ஸ் கேட்டுச்சு. ஒருவேளை மோனிகா ஆம்பளையோ தெரியல மக்களே. விடுங்க அதெல்லாம். அங்கே போகுது காஞ்சனா பார்ட் 4. காப்பி ஜஸ்ட் மிஸ். இந்த சத்தம் இது வேற நிறைய சத்தம் போடுது. பார்க்கக்கூடாது கடவுளே. மோனிகா பார்க்கக்கூடாது. இப்போ ரொம்ப சத்தம் போட்டுருச்சு. கண்டிப்பாக இங்கே தான் வருவா. இதை கட் பண்ணிடுவோம். ஓகே, இது அப்படி க்ரௌவர் மின்னுது. ஷார்ட்கட்டு போல். இது என்னது? இது மந்திரான்னு நினைக்கிறேன். மந்திரத்தை போட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. இந்த சைடு தான் வர மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் தப்பிச்சு ஓடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவள் வர நேரத்தில் நம்ம தப்பிச்சு ஓடுற மாதிரி. அங்கே போனால் இப்போ சரி, நம்ம வேற எங்கேயாவது அங்கேயே போகிறோம். மந்த்ரா செட். ஓகே மக்களே, யாரு
என்ன டெட் பாடி சவுண்டு கேட்டுச்சு, எங்கே இருக்குதுன்னே தெரியல. செஸ்ட் கீ கிடைச்சிருக்கு மக்களே. செஸ்ட் கீ வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போய் பார்ப்போமா? இது வர மாதிரி சத்தம் கேட்டாலே வந்து நம்மளால் எந்த வேலையும் பண்ண முடியாது. அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு வருவாளா என்ன? சிந்தூர் எடுத்துப்போம் மக்களே. ஓகே, சிந்தூர் எடுத்துட்டு போயிட்டு அங்கே நம்ம வச்சு இங்கே பாருங்க, இங்கே போகிறா மோனிகா. ஐயோ, இங்கே தான் சுற்றிட்டு இருக்காளே. நம்ம கிட்ட போனா ஏதாவது பண்ணிடுவா வேற. அவள் அந்த சைட் போட்டும். எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுருவோம். நிம்பு இது எலுமிச்சை பழம் இங்கே வைக்கணும். அப்புறம் எங்கே சிந்தூர் வைக்கிறதுக்கு? இது ஹட்டிக்கு, இது சிந்தூர் வச்சுட்டு ஓடிடு. ஓடு 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 ஓடு. ஐயோ, பூஸ்டப் வேற காலி ஆகுது மக்களே. பூஸ்டப் வேற காலி ஆகுது, அதனால ஓடக்கூட முடியல. நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போய் ஒரு செஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். செஸ்ட்டு கீ எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வச்சு ஓப்பன் பண்ணிடுவோம். இது ஹட்டி எலும்பு துண்டா? இந்த ஹட்டி எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். அடுத்து என்னெல்லாம் தேவைன்னு தெரியல. இரு மக்களே, அவையே இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்கா. கொலுசு சத்தம். இது சொல்லியும் வாய முடியலை. இங்கே தான் இருக்கா பாருங்க, சொல்லியும் வாய முடியல. இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கா. என்ன லெட்ஸ் பிகாயே தேனா, லெட்ஸ் பிகாயே தேனா ஹிந்தியில் சொல்லிக்கிட்டே இருக்கா மக்களே. உங்களுக்கு கேட்குதா? கேட்கலன்னா நீங்கள் உண்மையான கேமுக்குள்ளே போய் பாருங்கள். வரும். வச்சுட்டு ஓடுறா கைப்புள்ள. இங்கே வந்துட்டேன். என்னாச்சு? வரல. ஏதாவது சாமி சிலை வந்திருக்கா? கமலா கேம் மாதிரி. ஓகே மக்களே, போயிட்டா. எதுக்கு சிரிக்கிற? இப்போ யூட்டர்ன் போட்டு வருவாள். சொல்லியும் வாய முடியல, யூட்டர்ன் போட்டு வந்துட்டான். ஐயோ, இங்கே இருக்கு. ஓகே, போட்டோம். நம்ம அப்புறமா அப்படியே போவோம். என்னெல்லாம் நடக்க போதோ. நம்ம ஜட்டுக்கா புட்லா மட்டும் கண்டுபிடிக்கணும். அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. அண்டர் கிரவுண்ட் இது வரைக்கும் நம்ம போவே இல்லை. ஸோ நம்ம அண்டர் கிரவுண்டுக்கே போய் பார்ப்போம். எங்கே என்னடா ஏதோ பூதம் கிளம்பி வரப்போதா? எதுவுமே கிடைக்கல. என்ன மக்களே, ஒன்றுமே கிடைக்கல. இது செஸ்ட் தானே? ஜட்டுக்கா புட்லா மக்களே. ஜட்டுக்கா புட்லானா இந்த பொம்மை தானா? சூனிய வைக்கிற பொம்மை. இது தெரியாமல் போச்சே. ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியும், அவ்வளோவா வந்து ப்ராக்டிஸ் கிடையாது. என்னடா லைட் சவுண்டு கேட்குது. சரி, நம்ம போவோம் மக்களே. எங்கே இருக்கா? லாஸ்ட்டு பொருள் மக்களே. அவுட் ஆயிடக்கூடாது. இங்கே இருப்போம். இங்கே பாருங்களேன், இதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கா. எப்படி பேய் ஓட்ட போகிறோமோ. சீக்கிரமாக போயிட்டு வச்சிடலாம் மக்களே. வச்சுட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடும். என்னடா எங்கேயோ போய் இருந்துச்சு. வச்சுட்டு பூஜை என்ன இன்னொரு பொருள் வேறு மிஸ் பண்ணிட்டோமா என்ன?
இன்னொரு பொருள் வேற கண்டுபிடிக்கணுமா மக்களே? ஐயோ, அந்த பொருள் எங்க வச்சிருக்காங்க மக்களே? எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் தானே. இன்னொரு பொருள் என்ன? நிம்பு மக்களே, நிம்புவை கண்டுபிடிக்க வந்துட்டோம் மக்களே. எலுமிச்சை பழத்தை இதை போய் வச்சுட்டு நம்ம முடிச்சு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கா இங்கேயே வந்துருப்போம். இதான் நம்மளுக்கு பெஸ்ட் ஹைடிங் ஸ்பாட். மோனிகா என்ட்ரன்ஸ்க்கே வரமாட்டா அந்த அளவுக்கு மாதிரி. ஓகே மக்களே, இதை போய் வச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்பா என்னமா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளை பார்த்து இவ்வளோ பயப்படுறா மக்களே. இவ்வளோ நேரம் நம்ம தான் அவளை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தோம். என்னன்னாலும் நம்ம பூஜை பண்ணுற சாமியார் நம்மளை பார்த்து அவள் பயந்து தானே ஆகணும். பாருங்களேன், செமையாக அந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் நம்ம பேயோடுற ஃபீலையே வந்து வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அக்கா உங்ககிட்ட இருந்து நாங்கள் பேயை ஓட்டிட்டோம். ஓகே மக்களே, ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மோனிகா இந்தியன் ஹாரர் கேமை வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகே, அவங்கக்குள்ளே இருக்கிற பேயும் நம்ம ஓட்டிட்டோம். இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். அந்த விர்ச்சுவல் ஸ்டார்ட் ஆகும்போது சூப்பரான கிராஃபிக்ஸு எஃபெக்ட்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மக்களே. ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த மாதிரி கேம்ஸ்க்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணலான்ட்டு. இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுப்போம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் அடுத்த வீடியோ என்ன போடணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களாரையும் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய், லவ் யூ ஆல்.